நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் காணப்படுற தாவீதோட வாழ்க்கையிலிருந்து முக்கியமான பாடங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். இங்கே பாருங்க, தாவீது தன்னோட சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க போறாரு. அங்கே கோலியாத் ஜீவனுடைய தேவனின் சேனையை நிந்திக்கிறத பார்க்குறாரு. என்ன நடக்குது? நான் இவனோட இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்றேன்னு தாவீது சொல்றாரு. இது ராஜாவாகிய சவுல் கிட்ட சொல்லப்படும் போது அவர் சொல்றாரு பாருங்க, 33ஆம் வசனத்துல, நீ ஒரு சின்ன பையன், இந்த பெலிஸ்தனோட நீ எப்படி யுத்தம் பண்ண முடியும்? அவன் இள வயசுல இருந்தே யுத்த வீரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சவுல். 34ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். 34, 35ஆம் வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. 34ஆம் வசனம், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. 35வது வசனம், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். நாம் இங்கே கவனிக்கணும், நிறைய கிறிஸ்தவர்கள் இதைத்தான் கவனிக்க தவறிடுறோம். இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்த போறேன்னு கேட்கப்படும் போது, நீ விசுவாச அடியெடுத்து வைக்கும்போது எப்படி எதிர்பார்க்கிற முடிவை அடைய போறேன்னு உறுதியாக சொல்கிறேன்னு கேட்குறப்ப, இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறாருன்னு எப்படி சொல்கிற? இது முட்டாள்தனம், அர்த்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, உங்ககிட்ட கையில் எந்த திட்டமும் இல்லை, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, இங்கே தாவீது, இல்லைங்க, ஆண்டவரை நீங்கள் நம்பணும், உங்களுக்கு விசுவாசம் வேணும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஜெபிக்கிறவன், ஆண்டவரை நோக்கி பார்க்குறவன், இப்படி எதையும் தாவீது சொல்லவே இல்லைங்க. அவர் என்னங்க சொன்னார்? நல்ல கவனிங்க, இதைத்தான் நான் செய்ய போகிறேன். அவர் செஞ்சதை முதல்ல சொல்கிறான். நான் கரடிக்கிட்ட சிங்கத்துக்கிட்ட இருந்து என் ஆட்டை காப்பாற்ற போயிருக்கேன், அதுங்க எனக்கு எதிராக வந்தப்ப தாடையை பிடிச்சு அடித்து கொன்னுட்டேன்னு சொல்கிறார். அவர் வெறுமனே ஏட்டு பாடத்தை பற்றி சொல்லலை, களத்தில் தான் செஞ்சதை சொல்கிறாரு. நான் எப்படி இதை செஞ்சேன்னு சொல்லி எப்படி இப்போ நான் செயலாற்ற போகிறேன் அப்படின்ற திட்டத்தையும் அவர் சொல்கிறாரு. அவர் சும்மா பொத்தாம் பொதுவாக நான் ஆண்டவரை நம்ப போகிறேன், ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கேன், அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர், அவர் இதை செய்வார் அப்படின்னுலாம் தாவீது சொல்லவே இல்லை. கடைசியாக இதெல்லாம் செய்கிறது ஆண்டவர் தான் அவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு தான் மகிமையை எல்லாம் செலுத்துறாரு. ஆனால் நடைமுறையில் அவர் யதார்த்தத்தை பற்றி பேசுகிறாரு. பொத்தாம் பொதுவாக ஏதோ சொல்லிட்டு போகலை, கடந்த காலத்தில் தனக்கு பயன்பட்ட வியூகத்தை பற்றி சொல்கிறாரு. அதைத்தான் தான் பயன்படுத்த போகிறதா சொல்கிறாரு. ஏன்னா கடந்த காலத்தில் அதை பயன்படுத்தி அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அதே வியூகத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு இப்போவும் வெற்றி தருவார்னு தாவீது இங்கே சொல்கிறாரு. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க அப்படின்னுலாம் தியரிட்டிக்கலாக எழுத்தின்படி மட்டும் சொல்லிட்டு இருக்கல பாருங்க. தான் என்ன பேசுகிறேன்னு அவருக்கு தெரியும். அவர் கையில் செயல்படக்கூடிய வியூகம் இருந்தது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் இதை செய்வார், என்னோட இந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு நீங்கள் நம்புங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களா? இதெல்லாம் நல்லது தான். ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிற நபர்கிட்ட உங்களுக்கு இருக்கிற அதே விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச அதே விதமான தரிசனம், தேவ சந்திப்பு அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். உங்களோட அதே விதமான ஆவிக்குரிய அலைவரிசை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வேண்டியது நடைமுறை விளக்கம் மட்டுமே. நடைமுறைக்கு ஏற்ற நம்பத்தக்க உறுதியான கையில் இருக்கக்கூடிய வியூகத்தை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது உங்ககிட்ட இல்லைன்னா அவங்க நீங்கள் சொல்கிறத கவனிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை நீங்கள் மதம் சார்ந்த தளத்தில் இருந்து வியூகத்தை நோக்கி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக, பெரும் மாற்றத்துக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்களா? தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல ஒரு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கையில் வியூகத்தோட ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இதை எப்படி கையாள போகிறீங்க? என்ன அடி எடுத்து வைக்க போகிறீங்க? இது உங்கள் வாழ்க்கையில் எப்படி நிகழப்போகுது? வியூகம் தயாராக இருக்கா? செயல்படுத்தக்கூடிய தயார் நிலையிலான திட்டம் உங்ககிட்ட இருக்கா? இல்லை வெறுமனே நம்பிக்கையோடு மட்டும் இருக்கிறீங்களா? நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாருங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லைங்க.
தாவீது தான் என்ன பேசிட்டு இருக்கிறோம் என்கிறதுல தெளிவாக இருந்தார். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் வைக்கிற சவால் இதுதான். நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக, ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? ஒரு வாய்ப்புக்காக ஜெபத்தோடு காத்திருக்கிறீங்களா? சரியான நபர்கள் உங்களோட ஆதரவாக நிற்கிறதுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஜெபத்தோட உங்களோட வியூகத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. பாருங்க, சிங்கத்தையும் கரடியையும் கொன்னேன்னு தாவீது சொன்னது பொய் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட தெளிவான வியூகம் இருந்தது. உதாரணத்துக்கு, நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னு வச்சுப்போமே, நான் இந்த ரோலில் வேலை செஞ்சுருக்கேன்னு நான் சொல்கிறப்ப அவங்க என்னை சோதித்து பார்ப்பாங்க. இப்படி ஒரு சூழலில் இந்த டூலை எப்படி பயன்படுத்துவீங்கன்னு கேட்பாங்க. இந்த டூலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. நான் ஒருவேளை அந்த டூலில் வேலை செய்யாமல் இருந்தால், வேலை செஞ்சதா பொய் சொல்லியிருந்தேன்னா அது எப்படி இருக்கும்? என்னென்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியலன்னா என்னால் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியுமா? அந்த டூலை நான் பயன்படுத்தியிருந்தால் மட்டுமே என்னால் உறுதியான பதில் சொல்ல முடியும். இதுதான் இதோட படிநிலைகள். இதை இப்படி செய்யணும், இந்தந்த வேலைகளுக்கு இதை இப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் பயன்படுத்தியிருந்தால் மட்டுமே சொல்ல முடியும். அதே போல தான் தாவீதுக்கு சவுலை எப்படி நம்ப வைக்கிறது என்பதற்கான ஆதாரம் அவர் கையில் இருந்துச்சு. தாவீது அதை விளக்கி சொன்னதுமே சவுல் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டாரு. சரின்னு பெலிஸ்தனை எதிர்த்து யுத்தம் பண்ண தாவீதுக்கு அனுமதி கொடுத்தாரு சவுல். நான் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்ற ஒரு வியூகத்தோடு தாவீது முன் வந்தார். நான் ஏதோ எப்படியோ நான் கோலியாத்தை ஜெயிச்சிருவேங்க அப்படின்னு தெளிவில்லாமல் தாவீது பேசலை. அப்படி தெளிவில்லாமல் தாவீது பேசியிருந்தாருன்னா கோலியாத்தை எதிர்த்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு சவுல் தாவீதை அனுமதிச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தர் முன்னாடி நான் வைக்கிற சவால் இதுதான். தெளிவாக உங்களோட வியூகத்தோடு நீங்கள் தயாராகுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான கதவுகளை திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.